நம் குருநாதர் என்னை ஆயுள்கால மெம்பராக துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற்று இப்பூமியில் அறியாது சேர்ந்த தீய வினைகளை அகற்றி, அதாவது இந்த பூமியின் ஈர்ப்பலையில் வரும் இவைகளை அனைத்தும் பற்றற்றதாக மாற்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் நீ வாழ்தல் வேண்டும் என்றார். பற்றற்றது என்றால் எப்படி? இப்ப நாம் சாதாரணமாக நமது குழந்தைகளை வளர்க்கிறோம், நமது பிள்ளைகள் என்று தெரியுது. பாசத்துடன் பரிவுடன் நாம் வளர்க்கின்றோம். அப்படி பாசத்துடன் பரிவுடன் வளர்க்கப்படும் போது அவர்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று செல்வங்களை தேடுறோம். அந்த செல்வங்களை தேடி அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியும் ஞானமும் உலக ஞானம் பெறுவதற்கும் அவர்கள் கல்வியில் உயர்ந்த நிலையும் அவங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வருவதற்கு நாம் செல்வங்களை தேடி வைக்கின்றோம். இருப்பினும் நம் குழந்தைகள் அவருடைய சந்தர்ப்ப பேதத்தால் பிறருடைய பழகும் நிலைகளில் நுகர்ந்தறிந்த உணர்வுகளால் உடல்களில் நோய் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நோயை கண்ட பின் தன் பிள்ளை மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் நாம் வேதனைப்படுறோம். இந்த வேதனை என்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் நம் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. அதாவது உயிரின் இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. நம் பையன் மேல் பாசமாக இருந்த அந்த உணர்வில் நாம் எண்ணி அவன் உடல்நலம் குன்றி உள்ளான் என்று எண்ணியவுடனே அந்த பாசத்தால் நமக்குள் வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றுகின்றது, நம் உயிரிலே படுகின்றது. அப்ப வேதனையான உணர்ச்சிகள் உராயும் போது அதான் சங்கு சப்தம். அந்த வேதனை உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவும். அந்த வேதனை உணர்ச்சியால் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் மாறுகின்றது. அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. ஆகவே நாம் நுகரும் உணர்வுகள் ஈஸ்வர லோகத்தின் உயிரான இடத்தில் உருவாகின்றது, அதைவே இயக்குகின்றது. அதன் உணர்வு நாம் இரத்த நாணங்களில் கலக்கின்றது. ஆக நாம் இரத்த நாணங்களில் கலந்து கொண்ட பின் நம் இரத்தங்களில் அது இந்திரலோகமாக மாறுகின்றது. இந்திரலோகம் என்றால் இந்திரீகம் என்று பொருள். அதனால்தான் இந்திரலோகம் என்று. எதை நுகர்கின்றோமோ இவை அனைத்தும் நாம் இரத்தங்களில் அந்த குணங்களில் உருவாக்கும் கருவாக உருவாகின்றது. கருவாக உருவான பின் அது அடிக்கடி என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு எண்ணும் போது அது முழுமையடைகின்றது. கோழி எப்படி அடைக்காத்து முட்டை விட்டு குஞ்சு வெளிவருகின்றதோ, அந்த வெளிவந்த பின் அது கத்தி ஆகாரத்துக்காக வேண்டி கத்தும் போது கோழி கூவி அதற்கு உணவை கொடுக்கின்றதோ, இதை போல நாம் இரத்த நாணங்களில் வளர்ச்சி அடைந்து அந்த அணுக்களின் தன்மை அதிகரித்து விட்டால் அதே உணர்ச்சியினை, ஏனென்றால் உயிரால் நுகர்ந்து உணர்வின் தன்மை நாம் இரத்த நாணங்களில் கலந்து கொண்ட பின் அந்த அணு எதுவும் நிலையோ அந்த உணர்ச்சி உந்தப்படும் போது நம் உயிருக்குள் எட்டுகின்றது. நாம் எந்த குழந்தையை பார்த்து வேதனைப்பட்டோமோ அந்த வேதனையின் உணர்வுகளை மீண்டும் நுகர்ந்து, ஏன்னா அந்த குழந்தை மேல்பட்ட வேதனையான உணர்வுகள் உருவாக்கிய நிலைகள் வெளிப்படுத்திய அனைத்தும் சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் கலந்துள்ளது. அதை மீண்டும் இந்த உணர்வுகள் அணுவான பின் அதை உணவாக எடுத்து நம் உடல்ல அந்த அணுத்தன்மை வளரத் தொடங்குகின்றது. அதாவது நாம் இந்த லோகத்தில் இத்தகைய அணுத்தன்மை ஆனால் பிரம்மலோகம் என்று சொல்வது. ஒரு அணுத்தன்மை ஆன பின் அதன் உணர்ச்சிகள், அதாவது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த வேதனையுடன்
குழந்தையை நாம் பார்த்தோமோ அதே வேதனை உணர்வு உணவாக உட்கொள்ளும் அந்த அணுவாக விளையப்படும் போது அதன் உணர்ச்சிகள் அதன் ஞானமாக நம்மை அடிக்கடி வேதனைப்படச் செய்வதும் இனம் புரியாத ஒரு சஞ்சலங்களும் அந்த வேதனைகளும் நமக்குள் வந்து கொண்டுதான் இருக்கும். என்ன உயிரிழப்பட்ட அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கும். இப்படி இந்த பிரம்மலோகம் என்ற நிலையில் வரப்படும் போது பிரம்மா உருவாக்குகின்றான். எந்த வேதனை என்ற உணர்வும் தன்மை முதல் அணுவாகின்றதோ மீண்டும் தன் இனமான அணுக்களை அது பெருக்கத் தொடங்கி விடுகின்றது. ஒரு வித்தினை நாம் போட்ட பின் அந்த வித்து மீண்டும் மரமாகி எண்ணில் அடங்காத வித்துகளை உருவாக்குகின்றது. இதே போலதான் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம் உடலில் உருவாகும் இந்த அணுக்கள், அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள் உருவாகத் தொடங்கி விடுகின்றது. இதனுடைய உணர்வுகள் இரத்தங்களில் மீண்டும் பெருக ஆரம்பிக்கும் போது நம் உடல் முழுதும் இந்த இரத்தங்களை சுற்றி வரும்போது நாம் மனிதனாக எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக உருவாக்கிய இந்த உறுப்புகள் இவை அனைத்தும் கலந்து நுரையீரல், கல்லீரல், பித்த சுரவி இதை போன்ற நிலைகளில் உருவாக்கிய இந்த உணர்வுகள் இந்த வேதனை என்ற விஷத்தன்மைகள் நுகர்ந்து கொண்ட பின் அந்த அணுக்கள் அந்த உறுப்புகளின் தன்மைகள் சுருங்கத் தொடங்கி விடுகின்றது. வேறு அணுக்கள் மாறப்படுகின்றது. அப்போ அதனால் நம் உடல் உள்ள வேதனைகளை அதிகமாக உருவாக்கத் தொடங்கி விடுகின்றது. அப்ப அந்த குழந்தை மேல் அதிகமாக பாசத்தை நாம் செலுத்திய பின் நாம் பலவீனமாக ஆக ஆக நாம் பையன் எப்படி அவன் இந்த சொத்தை காக்கப் போகின்றானோ என்ற வேதனை மீண்டும் அதிகமாக தொடங்கி விடுகின்றது. இதே வேதனின் உணர்வுகளை அடிக்கடி பையன் மேல் பாய்ச்சப்படும் போது அவனை சொத்தை பற்றி பாதுகாக்கும் சொல்லுகளை சொல்லத் தொடங்குகின்றோம். வேதனை கலந்த உணர்வு கொண்டு அவனும் அதை கேட்டு அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது இதே நிலையில் இந்த ஆன்மா பிரிந்தால் வேறு எங்கும் செல்வதில்லை. அவன் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது நமது ஆன்மா. அவனை எண்ணி வேதனைப்பட்ட இந்த உணர்வுகள் நம் உடலே வளர்க்கப்பட்டு பின் அவனுடைய உடலுக்கு நாம் போகும் தன்மை வருகின்றது. இப்ப நாம் உடல்ல எப்படி அவசரப்பட்டோமோ இதே போல அவன் உடல்ல இந்த வேதனை உணர்வு உருவாக்கப்பட்டு நமது தேடிய செல்வத்தையும் அவனால் பாதுகாக்க முடியாத நிலைகள் ஆகிவிடுகின்றது. அவனுடைய உணர்வும் பலவீனமாகி அதன் வழி அவன் குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மை இழந்து இந்த செல்வங்கள் அனைத்தும் பாழாகி விடுகின்றது. நாம் எதை தேட வேண்டும், பையனை நல்லவனாக்க வேண்டும் என்று எண்ணினோமோ இதே உணர்வுகள் நம்மை நோய்க்கு ஆளாக்கி பின் அவனுடைய ஈர்ப்புக்குள் சென்று அவனை நோயாக்கி அவனை வீழ்த்திவிட்டு இந்த வேதனை என்ற விஷத்தை அதிகமாக வளர்த்து அந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே வந்தால், ஏனென்றால் அந்த உடலையும் வேதனைப்படுத்தப்பட்டது, அதை தான் உணவாக எடுத்து அதிகமாக வளர்த்து கொண்டது. அதை விட்டு வெளிவந்த பின் பாம்பின் ஈர்ப்புக்குள் செல்லும் பாம்பு வகையில் எத்தனையோ விதமான வேதனைத்தன்மைகள் உண்டு, விஷத்தன்மைகள் உண்டு. அப்ப நமக்குள் எத்தகைய விஷம் என்ற நிலைக்கு ஒப்ப இந்த உயிர் அந்த உணர்வுடன் பாம்பின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று அதன் உடலுக்குள் சென்று இந்த அதன் உணர்வை கருவாக்கி பாம்பின் தன்மை அடையும். அப்ப பாம்பின் தன்மை அடைந்த பின் பாம்பினங்கள் தன் உடலில் உருவாகும் விஷத்தின் தன்மையை மற்ற தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் அதன் மேல் பாய்ச்சி அதனை செயலிழக்க செய்து அதை சாப்பிடுகின்றது. அப்ப நாமோ இன்று பாம்புகளை பார்க்கலாம், இந்த உணவுக்கு விஷத்தை பாய்ச்சி உணவாக எடுத்தாலும் அந்த உணவை விழுங்குவதற்கு எத்தனையோ அவசியப்படுகின்றது. ஆனாலும் விஷத்தை பாய்ச்சி அதை உணர்வை அதன் மேல் ரசித்து உணவாக உட்கொண்டு கரைத்து விடுகின்றது. இப்ப இந்த மனித உடலுக்கு பின் இந்த விஷத்தின் தன்மை அடைந்த பின் இத்தகைய விஷத்தின் தன்மைக்கு அழைத்து சென்று நமது உயிர் இந்த உடலப்பட்ட வேதனை அங்கு அடங்குகின்றது. என்றால் அடங்கும் இடம் அந்த விஷத்தை பாய்ச்சி ரசித்து சாப்பிடும் பாம்பினங்களுக்கு தான் அழைக்கின்றது.
இதை போன்று நமது உயிர் நாம் எதை செய்கின்றோமோ அதன் வழிதான் நடத்துகின்றது. இதே போல நமது பையனும் அவன் சொத்தை பாதுகாக்க முடியாத நிலையில் வேதனைப்பட்டு அவன் மேல் யார் பற்று உள்ளார்களோ அந்த ஆன்மா அவன் உடலுக்குள் செல்லும். இதே மாதிரி இந்த மனித உடலுக்கு வந்த பின் மீண்டும் ஒரு மனித உடலுக்குள் சென்றிருந்தால் அந்த பாசத்தால் வருவது தான் இப்படி அதை செல்வது. இப்ப மான் சாந்தமானது, புலி கொடூரமானது. மான் புலியின் உணர்ச்சிகளை மாற்றி இதன் வலிமை பெற்று விடுகின்றது. பின் மான் இறந்தால் புலியின் நினைவாகவே வெளிவந்து புலியின் உயிர்ப்புக்குள் சென்று அதன் உணவை கொண்டு புலியின் ரூபமாக மாற்றுகின்றது மானின் உயிரான்மா. இது இயற்கையின் நியதிகள். இதை போன்றுதான் நாம் மனிதர்களாக பிறந்த நாமும் இதை போல வேதனை என்ற நிலைகள் வலுப்பெற்றது. நாம் சந்தர்ப்பத்தில் எதை கண்டாலும் வேதனை என்ற உணர்வு வந்துவிட்டால் இதை போலவே நாம் செயலாக்கி விடுகின்றது நமது உயிர். அப்ப இதே போல நாம் உருவான பின் நம்முடைய குழந்தையின் நிலையும் அதுவாகின்றது. அதே சமயத்தில் நாம் தேடிய செல்வம் நமக்கு கூட வருதா என்றால் இல்லை. பையனும் அந்த தேடிய செல்வத்தை பாதுகாக்கிறான் என்றால் இல்லை. ஆகவே இதெல்லாம் உடல் பற்று கொண்டது. இப்படி பையனுக்கு உடல் நோய், இதாவது பையனுடைய படிப்பிலேயோ கல்வியிலோ இதே மாதிரி நாம் எண்ணியபடி நடத்தவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வுகளே வருகின்றது. இதே போல எதனதன் தருணத்திற்கொப்ப வேதனை என்ற உணர்வு எடுக்கிறோமோ அந்த வேதனை என்ற விஷத்தன்மை நமக்குள் வளர்ச்சியாக, நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, விஷப்பாம்புகள் எத்தனையோ வகை உண்டு. இதில் வேதனை என்ற விஷயங்கள் நாம் எத்தனை நிலைகள் எடுக்கின்றோமோ அதற்கு தக்க முந்திய சொன்ன வழிப்படி இந்த ஆன்மாக்கள் வெளியே சென்ற பின் பாம்பினங்களாக பறக்கின்றது. இதே போல இதை நாம் மாற்றுவதற்கு என்ன வழி? பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் இப்ப நமது குருநாதர் நம்மை ஆயுள்கார மெம்பராக அமைக்க என்னை இது அழைத்து சென்று காடு மேடெல்லாம் அழைய செய்து சில சந்தர்ப்பங்களில் எதனால் இந்த வேதனை வருகின்றது, மன சோர்வடைகின்றது, முடியாமல் போகின்றது என்பதை சந்தர்ப்பத்தை என்னை ஏற்படுத்தி அடுத்து இது அந்த வேதனை என்ற உணர்வு வராதபடி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி இப்போது நீ துருவ நட்சத்திரத்துடன் தொடர்புள்ளும் அந்த உணர்வின் சக்தி நீ பெற வேண்டும் என்று ஏங்கு, என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று எண்ணு. அந்த கலக்கிய பின் இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இப்போது நீங்கள் இதே போல உங்கள் குழந்தைக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். அவன் உடல் முழுதும் படர வேண்டும். அவன் ஜீவான்மா பெற வேண்டும். அவனுடைய ஜீவாணுக்கள் பெற வேண்டும். அவன் உடல் நலம் பெற்று தெளிந்த மனம் பெற வேண்டும். அவன் சீக்கிரம் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆனால் வெறுமனை எண்ணக்கூடாது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவனுடன் படர்ந்தன. ஏன்னா அதன் பற்றுடன் பற்றுகின்றோம். இப்ப இவனுடைய உடலை பற்றி நாம் பற்றுடன் பற்றவில்லை. இதை பற்றற்றதாமாக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை அவனுடன் பற்றுடன் பற்ற செய்கின்றோம். இதை போல பையன் கல்வியிலே சீராகவில்லை என்றால் அவனை எண்ணி இதை போல வேதனைப்பட தொடங்குகின்றோம். இப்ப எதிர்காலம் என்ன ஆக போறானோ அவனை செலவழித்து அவனை உயர்ந்தவனாக ஆக்க வேண்டுகின்றோம். ஏனென்றால் அவனுடைய சந்தர்ப்பம் அவனால் நினைவில் கொள்ள முடியவில்லை. அப்ப அவனை பற்றி எண்ணும் போது நம்மளுக்கு என்ன வருது? இப்படி படிக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றோம். வேதனைப்பட்டதோட அவனோட உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ சீக்கிரம் படிச்சுக்கிடான்னு சொல்றோம். அவன் சொன்ன உடனே அந்த வேதனைப்பட்டு சொல்லும் போது அவனுடைய முகமும் சுருங்கும். பின் இந்த வேதனையான உணர்வுகள் எடுக்கப்படும் போது அந்த வேதனை அவனிடத்தில் அதிகமாக உருவாக்குறோம். ஆனால் இந்த வேதனையுடன் நாம் சொல்றதை கொஞ்சம் ஏற்க மறுப்பான். மீண்டும் அதிகமாக வேதனை ஆறுது. அடுத்தபடி நாம் என்ன செய்யறோம்?
அவனை எண்ணும்போது இப்படி இருக்குதே, இவன் படிக்க போக மாட்டேங்கிறானே, இவளை செலவழிக்கிறமே, படிக்க மாட்டேங்கிறான் என்ற இந்த வேதனைகள் எடுக்க எடுக்க அவனுடைய சிந்தனைகளும் படிப்பு மேல் நாட்டம் செல்வதை தடைப்படுத்தும். உதாரணமாக நான் நண்பர்களாக இருக்கும்போது ஒருவருக்கொருவர் பகைமையாகிவிட்டால் எனக்கு துரோகம் செய்கின்றான், பாவி உருப்படுவானான் என்று வேதனைப்படும் போது அல்லது வெறுப்படைந்து பேசும்போது அந்த நேரத்தில் நமக்காரியம் கெடுகின்றது. அடுத்து வெறுப்படையும் போது அவனுக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் அங்கு பழிபோடுகின்றது உணவு உட்கொள்ளும் போது. அப்ப அதனால் அவன் சிரமப்படுகின்றான். அதே வாகனம் ஓட்டிட்டு போகும்போது இதே மாதிரி செய்தால் சிந்தனை இழந்து ஆக்சிடென்ட் ஆகின்றது. இதே போல நாமும் அவனை பற்றி வெறுப்படையும் போது ஒரு கணக்கை பார்க்கும்போது கணக்கை தவற விட்டு விடுவோம். அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலை சீராக செய்ய முடியாத நிலைகள் ஆகிவிடும். இது இதே மாதிரி சந்தர்ப்பம். இதே போலதான் நமது குழந்தைகள் மேல் பாசமாக இருந்து அவன் கல்வியில் கற்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்து அவனை அடிக்கடி நாம் எண்ணும் போது அவனுக்கு ஞாபக மறதி அதிகமாகவும் படிப்பில் மீண்டும் நாட்டமற்றவனாகவும் வருவான். ஆக நாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனை வெறுப்புடன் பார்ப்போம். அந்த வெறுப்பின் உணர்வுகள் அவனுக்குள் விளையும். அவன் சுத்தமான நிலைகளில் வர்றவங்கிட்டெல்லாம் சொல்லுவோம், இப்படி இருக்கிறானே, சரியா படிக்க மாட்டேங்கிறானு. இந்த உணர்வை தூண்டி அவனால் வேதனை நமக்குள் வளர்த்துக் கொள்வதும் அவன் கல்வியில் ஞானமற்றவனாக மாற்றும் நிலைதான் வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் என்றால் உடனே கையிலே அழுக்குப்பட்டால் என்ன செய்கின்றது? சாப்பிட்டால் ருசி கெடுகின்றது. நல்ல வெள்ள சட்டையில் அழுக்குப்பட்டால் அவனுடைய அழுக்கின் தன்மை தெரிகின்றது, அந்த துணியின் தரம் தெரிவதில்லை. ஆகவே நாம் உடலில் அழுக்குப்பட்டால் மேலரிப்பு ஏற்படுகின்றது. இதே போல நாம் ஆன்மாவில் இத்தகைய அழுக்கு ஏற்பட்டால் நாம் தூய்மை என்ற நிலைகள் இழக்கப்படுகின்றது. அப்ப நாம் அது துடைக்கணுமா இல்லையா? உடல் அழுக்குப்படுது, துணி அழுக்கு துடைச்சிடறோம். நாம் ஆன்மாவில் படும் அழுக்கினை துடைத்தாக வேண்டும். சாதாரணமாக நாம் முக கண்ணாடியை வைத்துக் கொள்வோம். அதில் அழுக்கப்பட்டால் நாம் மீண்டும் முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் அந்த முகம் தெரிகின்றதா? இல்லை. அதை கண்ணாடி துடைத்தால்தான் நம் முகம் தெரிகின்றது. இதே போல பையனை எண்ணி அந்த வேதனை என்ற உணர்வு நாம் ஆன்மாவில் சேர்த்து விட்டால் இதான் முன் நின்று நாம் உயிரை பற்று அவனுடைய நினைவுதான் வருமே தவிர அந்த அழுக்கின் தன்மை வெறுப்பின் தன்மை தான் வரும். நாம் சிந்தித்து செயல்படும் தன்மை இருக்காது. அப்படி அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வினை கூட்டிவிட்டு பையனை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவன் பெற வேண்டும், அவன் உடல் முழுதும் படர வேண்டும், அவன் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும், சிந்திக்கும் திறன் பெற வேண்டும், கல்வியில் ஞானம் பெற வேண்டும், அதன் வழி அவன் உலக ஞானமும் பெற வேண்டும், அருள் வழி வாழும் அருள் சக்தி அவன் பெற வேண்டும், தெளிவான மனம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நீங்கள் எடுத்து அவன் நினைவாக நீங்கள் பாய்ச்சினால் போரும். இதை அவனை சிந்திக்க தூண்டும். அவன் எங்கிருந்தாலும் அவன் சோர்வின் தன்மை மாற்றும், ஓரளவுக்கு தெளிவாகும். இதே போல அவனுக்கு சொல்லும் போதெல்லாம் நீ மகிழ்ச்சியின் சக்தி பெறுவாய், நீ சிந்தனை உள்ளவனா வருவாய், உனக்கு நினைவாற்றல் நிறைய வரும், படித்தவை நினைவில் வரும், நீ உன்னுடைய கல்வியில் உயர்வாவாய் என்று உங்க குழந்தைகளை இதே மாதிரி சொன்னோம் என்றால் அந்த குழந்தைகளும் தெளிவாகும். அவனால் வரக்கூடிய உணர்வு நமக்குள் அந்த நம்முடைய அந்த வேதனை என்ற பற்றற்ற நிலையும் மாறுகின்றது. ஆனால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பற்றுடன் பற்றுகின்றோம். இப்படி நமது குடும்பங்களில் எதை எடுத்தாலும் இதே போல நமது வாழ்க்கையில் எது குறைகள் வருகின்றதோ அப்பதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம்ம உடலுக்குள் செலுத்தி இரத்த நாணங்களை கழிந்து இந்த வேதனை இந்த விஷத்தன்மை நீக்கி, காரணம் விஷத்தை ஒளியாக மாற்றியவன். பாம்பினங்கள் தான் விஷத்தை பாய்ச்சி மற்ற உடல்களில் உணவாக எடுத்துக்கொண்டாலும் அந்த மீண்டும் மீண்டும் அந்த விஷங்கள் அதிகரித்து உணர்வின் தன்மை அதுக்குள் நாகரத்தினமாக மாறுகின்றது. இதே போலதான் விஷத்தின் தன்மையை அது துருவ நட்சத்திரம்
அது ஒளியாக மாற்றி அந்த உணர்வின் வலுவாக என்றும் இயங்குகின்றது. அதன் உணர்வை நம்ம உடலுக்குள் சேர்த்தால் நம் உடலில் சேரும் விஷத்தன்மையை, அந்த இருளை செய்யும் நிலையை, அழுக்குத்தன்மையை அது நீக்கிவிடும். இதைப்போல் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இதை போல மாற்றுதல் வேண்டும். அதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் இந்த தீமையிலிருந்து விடுபட அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் நாம் எடுத்தவென்றால் நீங்கள் இப்போது ஆயுள்கால மெம்பரான நிலைகள் அதனுடன் இணைந்து வாழ்ந்து இப்போது இந்த பிறவியில்லா நிலையை அடைய இது உதவும். இதே போல குடும்பங்களில் அகசியன் எப்படி துருவனாகி அகண்ட அண்டத்தை அறிந்தானோ, அறிந்து கொண்ட பின் தான் மனைவிக்கு எடுத்து சொன்னானோ, கணவன் சொன்ன நினையை மனைவி எடுத்துக்கொண்டதோ, அவர்கள் இருவரும் ஒன்று வாழ்ந்து இரு உயிரும் ஒன்றி வாழ்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அவர்கள் இருவருமே இந்த துருவ எல்லையில் இரு உயிரும் ஒன்றென இணைந்து உலகில் ஒளியென உணர்வுகளை வளர்த்து கொண்டு உள்ளனர். இதைப்போல அந்த அருளை நீங்கள் பெற்று ஒவ்வொரு நொடியிலையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொள்ளும் பேரொழியும் என் உடல்ல பட வேண்டும். என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று எடுத்துவிட்டு அடுத்து தன் மனைவிக்கு இது பெற வேண்டும். மனைவி உடல் முழுதும் படர வேண்டும். அவர்களது இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். அவர் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இதே போல மனைவியும் இதே போல தன் கணவருக்கு அது பெற வேண்டும் என்று இருபாலரும் எண்ண வேண்டும். இருவருமே எண்ணி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் நம் குடும்பத்தில் படர வேண்டும். நம் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் வாழ்தல் வேண்டும், வளர்தல் வேணும் என்று இத்தகைய நிலைகளை நாம் எண்ணி அந்த இருவருமே பாய்ச்சுதல் வேண்டும். ஏனென்றால் ஆண் செடி இருந்து அதனுடைய மனத்தை பற்றால்தான் பெண் செடிகள் பலனை அதிகமாக தருகின்றது, அதன் கருத்தன்மைகள் அதிகமாகின்றது. எடுத்துக்கொள்ளுங்க, என்று பப்பாளி மரம் ஆண் மரம் பூ பூக்கும், அதன் மனம் வெந்த பின் அந்த பப்பாளியில் நல்ல பலன் பின்பரமான நிலைகள் பப்பாளி நிறைய வரும். இதை போன்றுதான் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்த்து இருவருமே கஷ்டம் என்று எண்ணி நீங்கள் குடும்பத்தில் வளர்த்து கொண்டால் அந்த கஷ்டம் என்ற உணர்வே உங்களுக்குள் விளைகின்றது. பின் இதே உணர்வுகள் ஒரு வித்தாகி விடுகின்றது. உங்க சொல்லால் சொல்லப்படும் போது உங்க குடும்பத்தில் உள்ளோருக்கு இந்த உணர்வு பாய்ச்சப்பட்டு அந்த கஷ்டம் என்ற உணர்ச்சிகளை தூண்டி அனைவருமே இருள் சூழ்ந்த நிலையில் கொண்டு செல்வத்தை பாதுகாக்க நிலை முடியாத நிலையில் கொள்வதும், செல்லும் வந்தாலும் அது சீர்படுத்தி சேமிப்பின் தன்மை இழக்கப்படும் போது நான் சம்பாதிக்கிறேன் என் கையில காசு நிற்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிறேன் என் கையில காசு நிற்க மாட்டேன் என்று இது ஜோசியக்காரிடம் தேடுவோம், கோயில்களில் போய் சொல்வோம். மீண்டும் இதைத்தான் நாம் வளர்த்து கொண்டு வருகின்றோமே தவிர அதை சேமிக்கும் பக்குவ நிலையும் நமக்குள் வராது போய்விடுகின்றது. ஆகவே அதனால் நாம் தேடி செல்வங்கள் வரவில்லை என்றாலும் வேதனை என்ற உணர்வைத்தான் நாம் வளர்க்கின்றோம். ஆக இந்த உடல் பற்று தான் பற்றுகின்றதுமே தவிர அந்த அருள் பற்றை நாம் இங்கே இழந்து விடுகின்றோம். இத்தகைய நிலைகள் வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும் என்று இந்த ஆன்மாவை அடிக்கடி இந்த தூய்மை செய்து கொள்தல் வேண்டும். இதே போல கடைகளில் தொழில் செய்கின்றோம், ஆக ஆர்வத்துடன் செய்கின்றோம். எதிர்பார்த்த நிலையில் வியாபாரம் இல்லை என்றால் முதல் நாள் ஆரம்பத்தில் எடுத்த உடனே புது கடையில் நிறைய வியாபாரம் ஆகும். அப்புறம் 2 நாள் கழிச்சானால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தரும். ஏன் ஆர்வத்தில் புது கடைக்கு போவோம் வாங்குவோம்னு சொல்லி வர்றாங்க. அப்போ வாங்க வரப்படும் போது அதன் வழி நிறையா வருது. அடுத்து ஒரு நாளைக்கு குறைஞ்சிருச்சுன்னா போதும், அப்போ மனசோர்வு அடைகின்றது. மனசோர்வடைந்து நேற்று வந்தது இன்னைக்கு வரவில்லை என்று சோர்வடையப்படும் போது வேதனை வருது. அந்த வேதனை வந்த பின் என்ன செய்கின்றோம்? நாம் இந்த வேதனைப்பட்ட பின் நாம் தரமான பொருளை நாம் வாங்க முடியாமல் போகின்றோம். இப்ப துணிகளை நெய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், நல்ல நூல்களை தரம் பார்த்து வாங்கவும் முடியாது. அப்ப தரம் பார்த்து நூல் வாங்கவில்லை என்றால் அதனுடைய தரம் கெட்டு விடுகின்றது, பார்ப்போருக்கும் அந்த நிலை வந்து விடுகின்றது. ஆகவே நமது மனது எப்படியோ
அதற்கு தக்கதான் தரமான பொருளை பார்க்க முடிகின்றது. தன் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். வேதனை உணர்ச்சியை கொண்டு நாம் கண்ணிலே பார்த்தோம் என்றால் அந்த தரமான பொருளை பார்க்க முடியாது. வேதனை என்று உணர்வு நாம் எடுத்துக்கொண்ட பின் ஒரு கணக்கினை பார்த்தாலும் அது சீராக அதனுடைய நிலைகள் பார்க்க முடியாது. அப்போ அது தப்பாகிவிட்டால் மீண்டும் வேதனை என்ற உணர்வுகள் தான் நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். அப்போது வியாபாரங்களில் இத்தகைய குறைவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கணமே நாம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும். என் வாடிக்கையால் குடும்பங்கள் அனைத்தும் நலம் பெற வேண்டும். இந்த வியாபாரம் பெருக வேண்டும். இங்கே தொழில் செய்வோருக்கும் மனவளமும் மன அமைதியும் பெற வேண்டும். சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எண்ணி நாம் பார்வையிலே செலுத்தப்படும் போது இங்கே ஆன்ம வலிமை வருகின்றது. அப்ப நாம ஒருவருக்கு இந்த சங்கடமாக இருக்கப்படும் போது நம்மிடம் வேலை செய்யறோன்னு திடீர்னு கோவிச்சிருவோம். ஏன் கோவிக்கிறோம்னே தெரியாது. அப்ப இந்த உணர்வுகள் அவன் இடத்துல படப்படும் போது அவன் தொழிலும் அவன் அடுத்தாவடி செய்யும் போது சரியாக செய்ய மாட்டான். ஆக இப்ப வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா அவர் அனுசரித்து சொல்லக்கூடிய நிலை போது இதே எரிச்சலுடன் அந்த வாடிக்கையாளருடன் போது அவன்தான் அந்த தொழிலை கவனிக்கணும். அப்ப இத்தகைய நிலை ஆகிவிட்டால் அந்த வாடிக்கையாளர் எரிஞ்சு விடும்போது இங்க வராது போய்விடுவான். அப்ப நாம் எதனால் வருகின்றது? நான் நம்பியுள்ள உணர்வுகள், நம்முடைய உணர்வுகள் அவன் உடலிலே பற்று அவனும் வெறுப்படைந்து வருவோர் மேல வெறுப்படையும் போது அந்த தொழிலிலும் அந்த சிந்தனையற்ற நிலை வருகின்றது. ஆகவே இதை போல நம்மளுக்கு நஷ்டம் எந்த வழியில் வருகின்றது? இது நம்மால் தான் வருகின்றது. இதை போன்ற நிலையில் நாம் சிந்தித்து உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று மனதை தூய்மை செய்து கொண்டு நாம வர்றவருக்கு இனி வியாபாரம் பெருகும். அவன் எதிர்காலம் நம் வாடிக்கையால் நலம் பெறுவர். நம்மிடம் வேலை செய்வர் மனபலம் பெறுவர். சிந்தித்து செயல்படுவார் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் நாம் மன உறுதி கொள்கின்றோம். நமது சொல்லும் வலுப்பெறுகின்றது. கேட்பர் உணர்வுகளின் வலுப்பெறுகின்றது. இதனை நாம் மாற்றி அமைக்க நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாம் நம் வாழ்க்கையில் நாம துருவ நட்சத்திரத்துடன் ஆயுள்கால மெம்பராக இருப்போர் அனைவரும் அந்த அருளை நமக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி பழகுதல் வேண்டும். இதே போல கணவன் மனைவிக்குள் அடிக்கடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் சில நேரங்களில் எத்தனையோ வெறுப்புகள் வந்து விடுகின்றது. இப்ப தொழிலில் ஆண்கள் வெளியே சென்று வருகின்றனர். அதே சமயத்தில் எத்தனையோ சிக்கலில் வருகின்றனர். அப்ப நாம் வரப்படும் போது அவர் கோபமான நிலைகள் சண்டையோரிலையோ அல்லது வேடிக்கை பார்த்து வந்து விட்டால் நாம் வீட்டுக்கு வரும்போது நாம் சமையல் செய்து வைத்தாலும் அந்த கார உணர்ச்சிகள் நாக்கிலே இருக்கும். அந்த உமிழ்நீரால் நாம் உணவு சீராக சமைத்து போட்டாலும் அதை உணவாக உட்கொள்ளும் போது இதைப்போல் அது சுவை கெட்டுவிடும், எரிச்சல் வரும். அப்ப அந்த உணவுக்குள் நாம் எரிச்சல் வரும்போது பசி ஜாஸ்தியா இருக்கும். எரிச்சல் வரும்போது என்ன செய்து ஏன் இப்படி காரம் போட்டிருக்கேன்னு சொல்ல கேட்க வந்துடும். அப்ப அதனால வந்த வம்புகள் இப்படி வந்துடும். ஆகையினால் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நாம் கோபமிட்ட ஒரு உணர்வின் நிலையை அங்கேயே தடைப்படுத்த வேண்டும். ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவாத்மா பெற வேண்டும். என சண்டை இடுவனுக்கும் நம்மளுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. உற்று பார்த்த உணர்வும் நுகர்ந்தறிந்து சண்டை இடுகின்றன என்ற நிலைதான் நாம் அறிகின்றோம். நுகர்ந்த உணர்வோ ரத்தங்களில் கலக்கின்றது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஈஸ்வரா என்று உடனே பூர்வ மத்தியில் எண்ணி இதை தடைப்படுத்தல் வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் எண்ணிய பின் அந்த தீமையின் உணர்வை நாம் உடலுக்குள் சேர்த்த பின் அந்த காரமான உணர்ச்சிகளை இதை வெளியே தள்ளிவிடுகின்றன. இதுதான் கடவுளின் அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் என்று மடிமீது இரணினை வைத்து வாசப்பீடு மீது அமர்ந்து நரநாராயணன் இரணினை பிளந்தான் என்று. ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நாம் பெற்று நம் உடலுக்குள் செலுத்தினால் இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அது சண்டையிடும் அந்த கார உணர்ச்சிகள், அதனால் நாம் வேதனைப்படும் உணர்ச்சிகள், இவை அனைத்தையும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் பெருக்கிய பின் நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பிரித்து அது தள்ளி விடுகின்றது. அப்ப நம்ம ஆன்மா சுத்தமாகின்றது. அதனால்தான் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி விட்டு நாம் என்ன நினைக்கணும்?
அவருக்குள் ஒன்றுபட்டு வாழும் தன்மையும் சிந்திக்கும் ஆற்றலும் ஒன்றுபட்டு வாழும் அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ளும் அவர்களுக்குள் சகோதர உணர்வு வளர வேண்டும் என்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை அழித்து நாம் சம்பந்தம் இல்லை என்றாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நம் உணர்வுகள் நாம் நுகர்ந்து நாம் இரத்த நாணங்களை கலந்து விட்டால் அவருடைய கோப உணர்வுகள் கார உணர்ச்சிகள் நமக்குள் வருவதில்லை. நாம் இந்த மாதிரி அந்த செய்த இடத்திலே செய்து விட்டால் நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஆகுது, இது நமக்குள் சமத்துவமாக இயற்கையினுடைய நிலைகள் நாம் சமமான நிலைகள் இருக்கும்போது அவர்கள் செய்த சமையலும் நமக்கு சுவையா இருக்கும். இதே மாதிரி பெண்களை எடுத்துக்கொள்ளும், சண்டையிடுறத வேடிக்கை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கணும். அந்த வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும்போது அதே கார உணர்ச்சிகள் வந்து விடுது. இவ வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, 2 மிளகாய் நிச்சயம் அதிகமாக போட்டுருவாங்க, போட்டே தான் தீருவாங்க. அப்போ அதனால என்ன செய்ய, சண்டையை வேடிக்கை பார்த்தோம், சண்டை வந்து. அப்ப நாம பெண்கள் இந்த மாதிரி சண்டையிடுவோரை பார்த்தா என்ன செய்யணும், அந்த இடத்துல ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி திரு நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். அவருக்குள் ஒன்றுபட்டு வாழும் சகோதரத்துவம் நிலைகளும் அவருக்குள் வரணும். அன்பு கலந்த உணர்வுகள் அவருக்குள் வளர வேண்டும் என்று நாம் சொல்லிவிட்டு நமக்குள் அதை சுத்தப்படுத்திவிட்டு நாம வீட்டுக்கு வருதல் வேண்டும். ஆக அந்த அளவுல வந்து விட்டால் சமையல் மட்டும் இல்லை, அந்த கார உணர்ச்சியுடன் இருக்க போகும்போது வீட்டுக்கு வேற ஏதாவது குழந்தைகளை நீங்க இதை குளிப்பாட்டினா போறோம், அதே கார உணர்ச்சியுடன் பார்க்கும்போது சில்லு 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 நமக்கு கை குழந்தை. அப்ப அது குளிப்பாட்டுறதுக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க கையை பார்க்கலாம், இனம் புரியாத நிலைகள் அழுத்தவங்க வெடுக்கு வெடுக்கு நிற்பாங்க, அதை அழுக ஆரம்பிக்கும். அதை அழுக ஆரம்பிக்க சும்மா ரொம்ப குளுக்குவோம், அது சீராக குளிப்பாட்ட முடியாதபடி நம்மளுக்கு மீண்டும் கோபமாகி இந்த கண்கள் அந்த உணர்ச்சிகள் அங்கு தூண்டப்படும் போது ஒன்றும் அறியாத குழந்தைக்கும் நாம் பாய்ச்ச நேருகின்றது. இது எதனால் வருது, வேடிக்கை பார்த்த உணர்வு நமக்குள் இருந்து அதே உணர்ச்சி ஊற்றி ஒன்றும் அறியாத குழந்தைக்கும் இது பாய்ச்சுகின்றது. இந்த உணர்வு பற்ற பின் நிச்சயம் இதே உணர்வுகள் அந்த குழந்தை உடலிலே வளரப்படும் போது இதே போல நம்மை போலவே அந்த குழந்தையும் அடிக்கடி கோபப்படும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அது வளரத் தொடங்கி விடுகின்றது. இது எங்கிருந்து வருகின்றது, இதை நாம் இந்த உணர்ச்சிகள் நாம் ஒரு மேல் பாசத்தால் வரும் தன்மையும் சந்தர்ப்பத்தால் அவர் தவறு செய்கிறார் என்று எண்ணங்களை எண்ணும் போது எப்படி எண்ணங்கள் வருகின்றது, நுகர்ந்து உயிரைப்பட்டுதான் உணர்ச்சிகள் எண்ணங்கள் வருது. நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். எதன் உணர்வின் தன்மை மற்றவர் பேசுகின்றனோ அந்த உணர்வின் தன்மை சூரியன் கவர்ந்து கொண்டால் அந்த மனிதனை உற்று பார்த்தால் அவன் உடலில் வந்த உணர்வுகள் நாம் சூரியன் கவர்ந்து கொண்ட பின் நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் அவன் செய்த உணர்ச்சிகளை அந்த உணர்வுகள் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக எந்த சுவையோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாகவும் நாம் செயல்படுவோம். அதே உணர்ச்சியின் செயலாக நம் உடலின் அமைப்பும் ரூபத்தின் அமைப்பும் வரும். இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்று கேரளாவில் உள்ளவர்கள் பாஷைகள் பேசுகின்றனர், அந்த உணர்வுகள் உணர்ச்சிக்கு ஒப்பாக முகங்களில் பாருங்க வித்தியாசமா இருக்கும். அதே சமயத்தில் இன்று நாம் தமிழ்நாட்டில் தான் வாழுகின்றோம், கன்னடம் பேசுவோர் முகத்தினுடைய நிலைகளை பாருங்கள், தனி தமிழ் பேசுவோருடைய உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்று தமிழில் பேசும் நிலைகள் இருந்தாலும் திருநெல்வேலி ஜில்லாவில் பேசும் தமிழ் உணர்வு உச்சரிப்பின் உணர்வுகள் செல்லும்போதும் அதே சமயத்தில் இங்கே கோயம்புத்தூர் பேசும் இந்த தமிழுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் தமிழ் பேசுவோர் முகங்களில் வித்தியாசம் இருக்கும், திருநெல்வேலி முகத்தில் வித்தியாசம் இருக்கு. நீங்க திருநெல்வேலிக்காரர் தான் பார்த்து சொல்லிவிடலாம். இப்ப அந்த சைடில் பேசுவனுடைய உணர்வுடைய நிலைகள் இப்படி. அதே மாதிரி மெட்ராஸில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகள் அடிக்கடி பேசப்படும் போது அந்த உணர்வுகள் மாற்றப்பட்டு அவங்க குணத்தை பார்த்தோட ஒண்ணுமே பேச வேண்டாம், அவளை பார்த்தாலே இது மெட்ராஸ்காரர் தான் இருக்கும் என்று இந்த உணர்வு வருகின்ற காரணம் நாம் பேசும் உணர்ச்சிக்கு தக்க அங்கங்களின் உறவுகளையும் அது உருமாற்றுகின்றது. இதை போல நிலைகள் இயற்கை நாம் எதை நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் அதிர்ச்சிகள் தான் இதை செய்யப்படுகின்றது. இதைத்தான் நமது ஞானிகள் அரங்கநாதன் என்று காரணத்தை வைக்கின்றார்கள். நமது உடல் ஒரு அரங்கம், நாம் நுகரும் உணர்வு உயிரிழப்பட்டு அது நாதங்களாக இயங்குகிறது. அந்த அரங்கநாதன் என்ற நிலை உண்டாலும் அந்த வெளிப்படும் இந்த நாதம் ஆண்டாளாக மாறுகின்றது. இப்ப நாதஸ்வரம் வாசிக்கிறார் என்றால் அந்த நாதத்தில் எளிமை இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி வருகின்றது. அந்த நாதத்தில் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டால் நம் மகம் சுருங்குகின்றது, ஆக ரசிக்கும் தன்மை இழக்கின்றது. இதை போலதான் அரங்கநாதன் என்றும் அந்த உணர்ச்சிக்கு நாம் கேட்போர் உணர்வுகளை ஆளுகிறது என்றும்
அந்த உணர்ச்சிகள் அவரை ஆளுகின்றது என்றும் சாதாரண மக்களும் நாம் புரிந்து நமது வாழ்க்கையில் எவ்வாறு வழிபடுதல் வேண்டும், தீமைகளை நீக்க வேண்டும் என்ற நிலையைத்தான் காவிய தொகுப்புகளை தெளிவாக கொடுத்துள்ளார். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் ஆயுள்கார மெம்பராக அமைவோர் அனைவரும் இதை போல, ஏனென்றால் நான் அனுபவித்து சொல்லுகின்றேன். 20 வருட காலம் குருநாதர் காட்டிய அறுவழியில் எதை எதை எப்படியெல்லாம் நுகர்கின்றோமோ அதை காட்டுகின்றார். உதாரணமாக காட்டுக்குள் செல்லப்படும் போது ஒரு மோசமான ஒரு இது இருக்கும், நசுகிறவனை ரொம்ப நாத்தம் அடிக்கும். அந்த நாத்தம் அடிக்குது என்று முகத்தை சுழித்தால் இந்த உணர்வின் தன்மை முகம் சுழிக்க வைக்கிறது எது? நீயா அந்த பச்சளையா என்று கேட்பார். அந்த பச்சளையின் உணர்வு உயிரிலே பட்ட பின் அந்த உணர்ச்சியின் தன்மை உடலாக்கப்பட்டு அந்த உணர்ச்சிகள் உன்னை எப்படி முகத்தை சுழிக்க வைக்கின்றது, வாண்டி உமட்டல் வர்ற மாதிரி உமட்டுகள் எப்படி வருகின்றது, இது எதனுடைய காரணம்? நீ நுகர்ந்த உணர்வுகள் தான் அது இயக்கின்றது. இயக்குவது யார்? உயிரே. ஆக அந்த உயிர் இயக்கும் உணர்வுகள் இருந்து இது எப்படி இது செயல்படுகின்றது என்பதனை இப்படி தெளிவாக்குகின்றார். இதே போல் எத்தனையோ வகையான பச்சளைகள் சந்தர்ப்பங்களில் என்னை இடக்குமிடக்கான இடங்களில் கொண்டு ஏற்றி வச்சு போட்டு இங்கே இரு வருவன் போயிடுவார். அப்போ போன உடனே அவர் இருக்கும்போது தைரியமா போனோம். அதை இறங்க முடியாத நிலையும் பயம் கொள்ளும் உணர்ச்சிகள் அங்கே உண்டு. அந்த உணர்வு தோன்ற பின் அதன் பின் நம் உடல்ல என்னென்ன இந்த நுகர்ந்த உணர்வுகள் உடல்ல என்னென்ன செயல்கள் செயல்படுகின்றது, அதிலிருந்து நீ எப்படி விடுபட வேண்டும் என்று இவ்வளவு ஞாபகப்படுத்தினாலும் இந்த பயத்திலிருந்து நாம பயம் என்று உணரும் போது இதை மறந்துடுவேன். மறந்த உடனே நடுக்கமாகும், மன உறுதியா இருக்காது. நாக்கு கூட சில நேரங்களில் வறண்டு போகும். சில இடங்கள்ல ஒரு ஆபத்தான இடத்துல விட்ட உடனே அந்த உணர்ச்சியின் வேகம் வரும்போது இதை உற்று பார்க்கும்போது நாக்கு வறட்சி ஆகும். தண்ணி எங்க போறது? அப்ப வறட்சி ஆகும்போது பலவீனம் அடையுது. இதெல்லாம் எது இயக்குது? நீ உன்னுடைய எண்ணத்தால் நுகர்ந்த நிலை உன்னை பலவீனப்படுத்த செய்து. அப்ப நீ எடுக்கும் மனபலம் குறையுது. இங்கே வறட்சி ஆகின்றது, உன் உடல்ல வேர்வை ஆகின்றது. ஆக இதன் உணர்வுகள் உள்வந்து வெப்பமாகி இதன் உணர்வுகள் ஆவியாக்கப்படும் போது நீ எந்த பொருளை தொட்டாலும் அது வழுக்கும் தன்மை வருது. மீண்டும் உன்னுடைய பலவீனம் தான் இங்கே காட்டப்படுகிறது. அது பலவீனம் காட்டுவது எது? உன்னுடைய எண்ணம் தான். அது உயிரிலே பட்டு இயக்குவது யார்? அந்த உயிரே தான். அந்த உணர்ச்சியின் தன்மை உன் உடலை இயக்குவது யார்? இந்த உயிரே தான். என்ற நிலையில் இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் தெளிவாக காட்டுகின்றான். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதை நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இதைத்தான் ஞானியர்கள் நாம் அரங்கநாதன் என்றும் இந்த அரங்கத்துக்குள் உணர்வின் தன்மை மோதும் போது அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆளுகின்றது. அதை சொல்ல கேட்பவருக்கும் அதை ஆளுகின்றது. இப்போ வேற ஒன்றும் வேண்டியில்லை, நாம கொஞ்சம் தைரியமா இருப்போம். ஒருத்தர் முடியாத நிலை அவர் பலவீனமான உணர்வு நுகர்ந்த பின் அந்த நாதத்துக்கொப்ப அந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு அவருடைய செயலை பார்க்கும்போது நாம வலுவா இருக்கிறவங்க என்ன செய்வோம்? என்னப்பா இதுக்கெல்லாம் போய் நடுங்கிட்டு இருக்கிறேன்னு நாம கேலி பண்ணும். ஆனா அவருக்கு அந்த முடியாத நிலை நமக்கு என்ன செய்யணும்? கேலி பண்ணும். அந்த கேலியின் தன்மை சிரிக்க சிரிக்க மீண்டும் அவருடைய பலவீனங்களை தான் ஊட்ட முடியுது. ஆனால் அவருக்கு தெளிவூட்டுகின்றோமோ? ஆனால் அதே சமயத்தில் அந்த அவர் முடியாத நிலையை நாம் நுகர்ந்து விட்டால் அடுத்து இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது நமக்கு இதே நடுக்க வரும். நடுக்க வரும்போது யாராவது சிரித்தால் நம்மளுக்கு உடனே கோபம் வரும். நம்மளுக்கு கோபம் வரும். என்னை பார்த்து கிண்டல் பண்றான் பாரு அப்படிங்கிற இந்த நிலை வரும். அல்லது பதட்டம் வரும், அல்லது கோபம் வரும். இதே மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்தக்கவாறு நுகர்ந்த உணர்வுகள் நம் உணர்ச்சிகளாக பரவப்பட்டு நம்மை ஆளுகின்றது நாம் எண்ணிய எண்ணங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ வகை ஆயிரக்கணக்கான நிலைகள் வருது.